ஹாய் மக்களே, நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடிங்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன, அதாவது ஒரு 4-5 ரகம் கத்திரிக்காய் நம்ம வச்சுருக்கோம். அதில் எத்தனை கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க நம்ம மாடி தோட்டத்தில். ஸோ புதுசான செடிங்களில் என்னென்ன வளர்ந்துருக்கு அதுவும் நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்து இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், சின்ன பிஞ்சுக்கள் இருக்குது. ஸோ இந்த செடியும் பார்த்திங்கன்னா காயுது. இது வந்து அப்படியே விதைக்கி விட்டுட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கத்திரிக்காய் பிஞ்சுக்கள் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம நிறைய கத்திரிக்காய் வந்து அறுவடை செஞ்சோம். இப்போ வந்து இந்த பிஞ்சுக்கள் இருக்குது இந்த கலரில். ஸோ செடி வந்து கட் பண்ணி விட்டு நிறைய பூக்கள், அதே மாதிரி பிஞ்சுக்களும் நிறைய வந்திருக்கு. அடுத்து இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பிஞ்சுக்களும் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கத்திரிக்காய் செடியில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கம்மர்ஸ். இதெல்லாம் அறுவடைக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ பாருங்கள். அடுத்து வெள்ளை கலர் கத்திரிக்காய், இதுலேயும் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி நீல கலர் கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. அடுத்து இதுவும் ஒரு நீல கலர் கத்திரிக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் நீல கலர் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ பச்சை கலர் கத்திரிக்காய் பாருங்கள், 3 காய் காய்ச்சிருக்கு. ஸோ பச்சை கலர் கத்திரிக்காய் பாருங்கள், 3 காய் காய்ச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலந்த பழம் செடி. ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருந்தது லாஸ்ட் டைம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கள் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இங்கே பிஞ்சுக்கள், அதே மாதிரி பிஞ்சுக்கள். இலந்த பழம் செடியில் பிஞ்சுக்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. செடியும் நல்லா படர்ந்துருக்கு. பூக்களும் இன்னும் இருக்குது. முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, செர்ரி செடியில் பார்த்தீங்கன்னா காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிகிட்டே இருந்தேன். இப்போ தான் இதில் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பழங்கள் வரும்போது நான் வீடியோவாக போடுறேன். செடி இதுவும் படர்ந்து இருக்கறனால கட்டி வச்சுருக்கோம். ஸோ உள்ளேயும் ஒரு 2-3 பூக்கள் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதில் பிஞ்சு வருது. ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள். ஸோ செடியிலேயே நான் அப்படியே விட்டு இருக்கேன். இன்னும் 2 காய் பழுத்த பிறகு நம்ம அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய தக்காளி செடி போட்டிருக்கோம், எல்லாம் பூக்கள் இருக்குது. இனிமேல் தான் நம்ம காய்கறியெல்லாம் பார்க்கலாம் இதில். ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது. ஸோ தக்காளி இதுலேயும் ஒன்று பழுத்துருக்கு, நிறைய காய் அப்படியே இருக்குது. ஸோ செடியிலே பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கேன். செடி நம்ம காஞ்சி போயிடுச்சு, தக்காளிங்க மட்டும் உயிரோடு இருக்குது. மல்பெரி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பழுத்து இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி பறித்து நான் சாப்பிட்லான்னு இருக்கேன். பாருங்கள். ஸோ நம்ம செடியிலேருந்து நான் இது பறித்து சாப்பிட்றேன். இது கொத்தமல்லி பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை செஞ்சு முடிஞ்சிச்சு. இதே பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டுட்டோம். ஸோ தனியாக வருமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள்.